ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3 மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் நமக்கு பிரியாணி டைப்பில் இருக்கிறனால கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நல்லா ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட்டை நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது துருவி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு ஸ்மால் ஆனியன் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ரஃப் சாப் பண்ணிக்கோங்க. அதுவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 பச்சை மிளகா அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்குற லஞ்ச் பாக்ஸாக இருந்துச்சுன்னா சில்லி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சும்மா நம்ம சில்லி பவுடர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாய்க்கு வராதா, அவங்க கடிக்க மாட்டாங்க மிளகா இந்த மாதிரி இருந்ததுன்னா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை நல்லா ஒரு வாஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறையா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா கலர் எல்லாமே நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் பீட்ரூட்டோட கலர் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரஃப் வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமாக இருக்கும் அந்த மசாலா வேகிறதுக்கு. இப்போ இது பீட்ரூட் பாருங்கள், நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம், பட் பத்தாதோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அப்படியே ட்ரை ஆகட்டும். இது ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக பாயில் பண்ணி நான் வடிக்கிற சாதம் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ பாஸ்மதி ரைஸ் நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ரெடியான மசாலா கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் பண்ணணுன்னாலும் தண்ணி அளவு வச்சு பண்ணணும். நான் அந்த ரெசிபி உங்களுக்கு புலாவ் மாதிரி ஒரு நாளும் நான் ஆட் பண்ணுறேன் அதை வீடியோவில். இது டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி மாதிரி தாங்க இது. 1 pot மாதிரி தான் இது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, லஞ்ச் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. சால்ட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கிட்ஸ் வச்சு மத்தியானம் சாப்பிடும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ட்ரை ஆகிடாது. இந்த ஆயில் கிளேஸ் அப்படியே மேலே இருக்கிறனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டெய்லி ஒரே மாதிரியான சாம்பார், கூட்டு, பருப்பு அப்படி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக கிட்ஸுக்கு எப்படியோ நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணணும் அவங்க ஃபுட்டில். அதுவும் இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் கம்பல்சரி பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரியான ரெசிபீஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதிலே நீங்கள் கேரட் பண்ணலாம். அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி நமக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸ்பினாச் போடலாம். நீங்கள் இதிலேயே நிறையா ரெசிபீஸ் இதில் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துட்டு கிட்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஒயிட் ரைஸ் எல்லாமே ஃபுல்லாக பீட்ரூட் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரொம்பவே கிளற வேணாம். நம்ம கார்னிஷ்க்கு மட்டும் நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். அம்மாமார்களோட மெயின் தலைவலியே பார்த்திங்கன்னா எஞ்சோன்னே என்ன ரெசிபி பண்ணணும், இன்றைக்கி என்ன குக் பண்ணணும், என்ன பண்ணலாம். யாராவது ஒரு கிச்சனில் போய் நின்றுட்டு என்ன ரெசிபி பண்ணணும் தான் ஃபஸ்ட்டு ஹெட்டேக்காக இருக்கும் அவங்களுக்கு. மற்ற வேலை எல்லாம் கூட நம்ம இப்படி ஃபட்டாஃபட்டில் பண்ணிடலாம். ஆனால் இந்த குக் பண்ணுற கிச்சனுக்கு போனாலே இன்றைக்கி என்னடா சமைக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் ஹாப்பியாக என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். பப்படம் கூட போதும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீல் சிப்ஸ், அந்த சிப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆம்லெட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இது மட்டும் பண்ணிவிட்டு ஒரு கர்ட் பக்கத்தில் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. ஸோ அதனால் நிறைய மெமரிஸ் இருக்குது இதில். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்களா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே உடனே வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ்.